பண்ணது யாரு? எதுக்கு அந்த குழப்பத்தை அப்படி பயப்படணும்? ஏஜிக்கே பயப்படாதவ இவ, இந்த காலுக்கு எதுக்கு பயப்படணும்? இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹாசினியோட போனை வாங்கி பார்த்தாதான் அது யாருன்னு தெரியும். ஆனா குடுக்க மாட்டாளே. எப்பவும் கர்ணன் கவச கொண்டுள்ள மாதிரி பத்திரமா வச்சிருப்பா. என்ன பண்றது? நான் புரியலையே பண்றது. எப்படி அந்த போனை வாங்குறது? யோசி யோசி யோசி. ஏய், ஏன் இப்படி குறுக்க வந்து நிக்கிறீங்க? நாங்க நார்மலா தான் வந்தோம், நீங்க தான் குறுக்க வந்து நிக்கிறீங்க. நாங்க வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஹாசினிய எப்படி விரட்டலான்னு யோசிக்கிறீங்களா? நாம தான் எப்படி வலைய போட்டாலும் அவ தப்பிச்சிடுறாளே. தப்பிக்கிற அவளே இப்ப வசமா ஒரு வலையில சிக்கியிருக்கா. சிக்கிருக்காளா? என்ன சொல்றீங்க? எதுல சிக்கினா? எதுலன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கா. அவளுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அப்போல இருந்து அவ பயந்துட்டு இருக்கா. ஹாசினி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன கால் அது? பிசாச நடுங்க வச்சது யாரா இருக்கும்? அது யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. ஹாசினி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா. எதுலயோ செம்மையா மாட்டிருக்கா. அது என்னவா இருக்கும்னு தான் தெரியல. அந்த விஷயத்த இந்த வீட்ல ஷேர் படிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா அது நிச்சயமா டேஞ்சரான மேட்டர் தான். ஆமாமா, எதை சொன்னாலும் தலையாற்ற ஏஜி கிட்டயே சொல்ல முடியாம தவிக்கிறானா? அப்போ பெரிய தப்பான விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சா ஹாசினியை ஈஸியா இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். ஐடியா கிடைச்சிருச்சு. ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மை போட்டு பார்க்கலாமா? வேணாம். இல்லனா போலீஸ்ல செய்வாங்களே உண்மை அறியும் சோதனையை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? உருப்படியா ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படையா ஹாசினிய சோதனை செய்ய முடியாது. இது ஏஜே ஹாசினி மேல பிரியமா இருக்கிற நேரம். இப்ப ஏதாவது ஹாசினிய சந்தேகப்படுற மாதிரி செஞ்சோம், அதுக்கப்புறம் ஏஜே நம்ம எல்லாரையும் துரத்தி விட்டுருவாரு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறத யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணுமா? அதேதான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த பக்கம் யோசிச்சாலும் ஹாசினி தப்பிச்சிடுறாளே. எப்படி அவளை சிக்க வைக்கிறது? ஏ ஹாசினி, எங்களையே 2000 ரூபாய் காசுப்பட்டு விழ வச்சல, உனக்கு இருக்குடி. நல்ல வேலை, 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நானே ஓடி வந்து எடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி மாயக்கா வந்ததால நான் தப்பிச்சேன். சாரிக்கா, பணம்னா எல்லாருக்கும் ஆசைதானே. வீட்ல கோடி கோடியா கடந்தாலும் ரோட்ல 2 ரூபாய் காயினை பார்த்தா கை தானா போக தானே செய்யுது. சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும்? அந்த 2000 ரூபாவை நான் தரேன். அப்படியா? கொடுங்க கொடுங்க. எனக்கும் தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு ஒரு போட்டி. போட்டியா? சொல்லுங்கக்கா, என்ன போட்டி? எப்படியாவது ஹாசினியோட போனை எடுத்துட்டு வரணும். அப்படி அந்த போன் மட்டும் எனக்கு கிடைச்சா அதுல இருக்கிற கால் லிஸ்ட வச்சு அவளுக்கு யார்கிட்ட அந்த கால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹாசினிய போன் பண்ணி மிரட்டினது யாருன்னு தெரிஞ்சா அவ செஞ்சு தப்பு வெளியே வந்துரும்ல. அதுக்கப்புறம் ஏஜேவே இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டுருவாரு. செம மேட்டர்க்கா. இது நடந்தா அப்புறம் நாம தான் இந்த வீட்டோட மகாராணிங்க. அது மட்டும் இல்ல, இது நடந்தா மறுபடியும் ஏஜே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாரு. நம்ம ஹஸ்பண்ட்ஸ் தான் எல்லா சொத்துக்கும் வாரிசு. கோடி கோடியா கொட்டி கிடக்குற பணம் எல்லாமே நமக்கு தான். என்ன சொல்றீங்க? டபுள் ஓகே, நாங்க ரெடி. அப்ப சரி, உங்கள யாரு ஹாசினியோட போனை சாமர்த்தியமா எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் 2000 ரூபாய் தருவேன். சரி, நான் இப்பவே போறேன். இரு இரு இரு.
ஹாசினி அவ போனை மேல சார்ஜ் போட்டிருக்கா. அத ஜாக்கிரதையா எடுக்கணும். இதோ இப்பவே நான் போறேன், எடுத்துட்டு வரேன். ஏய், நான் முன்னாடி போவேன். ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, லூசுங்க, லூசு. நான் அந்த முதல்ல போணும். தள்ளுங்கக்கா. ஏய் ஏய், நான் தான் முதல்ல எடுப்பேன். நான் தான் போவேன். அக்கா, தள்ளுங்க. மயக்கா, தள்ளி போங்க. நான் தான் போவேன். எனக்கு தான் வேணும். தள்ளுங்க. சித்ரா, ஏய் விடு. விடுங்கக்கா. ஏய், நான் தான் போவேன். எனக்கு தான் வேணும். தள்ளி போங்கக்கா. ஏய், சித்ரா. வாவ். அக்கா, என்கிட்ட கொடுங்க. கொடுக்க மாட்டேனே. அக்கா, என்கிட்ட கொடுங்க. ஏய், என்ன பண்ண? ஏய். ஏய், குட்ரி. ஏய். ஏய். இங்கிட்டு கொடு. ஐயோ, அக்கா, இங்க பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். எனக்கு தான் 2000. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். எனக்கு தான் 2000 ரூபாய். 2000 ரூபாய். ஐயோ, போன் உடைஞ்சிருச்சா? டேட்டாலாம் எரேஸ் ஆயிருக்குமோ? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. டேட்டாக்கு நான் கேரண்டி. ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? இந்த போன் எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இந்த போனை என்கிட்ட கேட்டிருந்தா நானே ஈஸியா எடுத்து கொடுத்துருப்பேன். ஆ, எப்படி? லூசுங்களா? ஏன்னா இது என் போன். ஹாசினியோட போனை எங்க சார்ஜ் போட்டிருக்கான்னு சொல்றதுக்குள்ள ஓடிட்டீங்க. 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் போனை நாசம் பண்ணிட்டீங்களே. சாரிக்கா. சாரி சொன்னா என் போன் திரும்ப வருமா? அதான் கோடி கோடியா பணம் வரும்னு சொன்னீங்கல்ல, அப்ப கழிச்சுக்கோங்க. ஆமாக்கா, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மிஸ் ஆகாது. ஹாசினி போனை எப்படியாவது நாங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்து தரோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ போன் உங்க கையில இருக்கும். ஓகேவாக்கா? ஏய், வா போலாம். ஏ ஹாசினி, உன் போன் எனக்கு கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த விக்ரம் விட மாட்டான் போல இருக்கே. தொடர்ந்து டார்ச்சர் பண்றான். இப்போ என்ன பண்றது? உனக்கு எவிடன்ஸ் கிடைக்காம அடங்க மாட்டான். ஆனா ஆதாரத்தை கொடுத்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்பதான் ஹிட்லர் என்ன புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியா ஏத்திருக்காரு. எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற சந்தோஷத்துல நான் இருக்கும்போது விக்ரம் வேற குழப்புறான். எவிடன்ஸ கொடுத்தா நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. கொடுக்கலன்னா விக்ரம் என்ன விட மாட்டான். இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன இன்னைக்கு புலம்பல் ஜாஸ்தியா இருக்கு போல? ஹே, என்ன கிண்டலா? பின்ன இப்பதான் எஜமானி அம்மாவா சார்ஜ் எடுத்திருக்க. நீ ஆக்ஷன் எடுத்து எல்லாரையும் புலம்பு விடுவேன்னு பார்த்தா நீயே பரிதாபமா ரியாக்ஷன் கொடுக்கற. என்ன பண்றது? நான் எஜமானி அம்மா ஆனதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த விக்ரம்க்கு நான் வேற உளவாளி தானே. எவிடன்ஸ் தேடி வந்த அடையாள் தானே. இப்போ எனக்கு குடைச்சல் கொடுக்கறான்.
நல்லா இருக்கிற பாதையில போகாம குறுக்கு வழியில போனா கல்லு முள்ள எல்லாம் குத்ததா செய்யும். என்ன உளற? நான் எப்ப குறுக்கு வழியில போனேன்? உனக்கு விக்ரம் கொடுத்த வேலை என்ன? ஹிட்லர் கொலை செஞ்சதுக்கான ஆதாரத்தை எடுத்து கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அந்த ஹிட்லரையே லவ் பண்ண ஆரம்பிச்ச. விடுவானா அந்த விக்ரம்? அதான் கொடைச்சல் கொடுக்கறான். ஏறு மாறா செஞ்சுட்டு இப்ப குத்துதே கொடையுதேனா என்ன பண்றது? அப்போ ஹிட்லரை புடிச்சு ஜெயில போட சொல்றியா? ஹிட்லரை ஜெயிலுக்கு போட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவ தானே நீ? இப்ப புதுசா பொங்குற? அது ஒரு பேட் டைம் விடு. இப்ப மட்டும் உனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சா? பேசாம விக்ரம் சொல்ற மாதிரி எவிடன்ஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து போக பாரு. ஏய், என்ன போ சொல்றதுக்கு நீ யாரு? மனசாட்சி மண்ணம் கட்டி. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுல மண்ணள்ளி போட்டு பாக்குறியா? நீ தான் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற. உனக்கு கிடைச்ச நல்ல லைஃப போய் ஒரு கொலை குற்றவாளி கிட்ட அடமான வச்சிருக்கே. நீ எல்லாம் படிச்சவளா? இப்ப என்ன பண்ண சொல்ற? வந்தாச்சு, வாழ்க்கைய கொடுத்தாச்சு. ஹிட்லரும் இப்ப என்ன ஏத்துக்கிட்டாரு. நானும் அவரை விரும்பிட்டேன். பாதி கிணத்தை தாண்டினதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பண்றது? ஏஜே பாதி கிணறு இல்ல, பாலங்கிணறு. இது பாரு, ஹிட்லர் தான் என் புருஷன், நான் தான் அப்புறம் பொண்டாட்டி. இது நிலைக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. நான் என்ன கிடைச்சிச்சு. இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியணும்னா பேசாம விக்ரம கொலை பண்ணிட வேண்டியதான். அடி பாவி, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? அவனே தங்கச்சிய பறி கொடுத்துட்டு அதுக்கு நியாயம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனை போய் கொல்றேங்கிற? ஹிட்லர் பிரபலிய கொலை பண்ணா நீ அவளோட அண்ணனை கொலை பண்றேங்கிற? புருஷனு பொண்டாட்டியும் ஆதர்ச கொலைக்கார தம்பதிகளா வாழுங்க. இது பார், பேசாம நான் சொல்றபடி கேளு. சிம்பிள் அண்ட் பெஸ்ட். என்ன, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அருமையான லைஃப் இருக்கு, நடிகையா வேற ஆகணும். பேசாம ஹிட்லரை காட்டி கொடுத்துட்டு ஜெயில போட்டுட்டு 10 to 6 ஒர்க் பண்ற ஒரு ஐடி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு செட்டில் ஆயிடு. இன்னைக்கு நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். மனசாட்சி மண்ணம் கட்டினு. நிறுத்து 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 நிறுத்து. ஏ, நான் மனசாட்சி. என்ன கொன்னுட்டா உன்னை மனசாட்சி இல்லாதவன அசிங்கமா பேசுவாங்க. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? ஹிட்லருக்காக விக்ரம கொல்றேங்கிற, என்ன கொல்றேங்கிற? ஹிட்லர் அப்படி என்ன இந்த உலகத்துல இல்லாத ஆம்பளை? மேன்லியான ஸ்டார்டமா, ஸ்போர்ட்ஸ் மேனா, கார்ப்பரேட் சிஇஓவா, கலெக்டரா இல்ல கவர்னரா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி சுத்திக்கிட்டு அந்த ஆளோட யாராவது வாழ முடியுமா? அதுவும் 2ஆம் தாரம் வேற. நீ ஒரு பைத்தியம். நீ சொல்ற ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு பெருமைக்கு இவர்தான் என் புருஷன்னு பேசிக்கிட்டு கடைசி காலத்துல அப்படியே என் வெற்றிக்கு பின்னாடி என் வைஃப் ஹாசினி தான் இருக்கான்னு சொல்ற அந்த ஒத்த வார்த்தைக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்க சொல்றியா? ஹே, அப்படி என்ன உனக்கு இவங்களெல்லாம் விட அந்த ஹிட்லர் ஒசத்தி? ஒசத்தி தான். ஆளும் ஒசத்தி, திமிருலயும் ஒசத்தி, கெத்துலயும் சொத்துலயும் ஒசத்தி. நான் கிழக்குன்னா அவரு மேற்கு, நான் எஸ்னா அவரு நோ. இப்படி எல்லா விஷயத்திலயும் எனக்கு டஃப் கொடுக்கற சவாலான ஆள் தான் எனக்கு வேணும். சவால்ல ஜெயிக்கிறது தான் இந்த ஹாசினிக்கு பிடிக்கும். வாழ்க்கை கம்ஃபர்டபிளா இருக்க கூடாது, காம்படிஷனா இருக்கணும். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். காம்படிஷனா? ஹிட்லர் இருந்தா பரவாயில்லையே, அந்த விக்ரம்ல இருக்கா, அவனை என்ன பண்ணுவ? ஆமால, இத பார், எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தா நீ அம்பலப்படுவ, குடுக்கலனா விக்ரம் உன்னை அம்பலப்படுத்திடுவான். ஆக மொத்தத்துல இந்த வீட்ல இருக்கிறவங்க உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறது உறுதி. நோ, அப்படி நான் நடக்க விட மாட்டேன். ஏஜ் எனக்கு வேணும், அவர் கூட தான் நான் வாழணும். நீ எமோஷனலா பேசுற, நான் பிராக்டிகலா பேசுறேன். எதையுமே யோசிச்சு செய், அறிவுபூர்வமா டெசிஷன் எடு, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. ஐயோ, அது இதுன்னு சொல்லிட்டு போறாளே. ஹிட்லரோட அன்பு என்ன ஒரு பக்கம் கட்டி போடுதுன்னா விக்ரமோட அதிகாரம் என்ன ஒரு பக்கம் கட்டி போடுது. இப்படி எல்லா சைடையும் கட்டிக்கிட்டு காம்படிஷனா வச்சா நான் எப்படி ஜெயிக்கிறது? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணணும்? போன் எங்க? என்னக்கா இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? அவ மொபைல காணோம். எங்க போச்சு? மொபைல் எங்க தான் வச்சிருப்பான்? அப்போ மொபைல் இங்க இல்ல, வெளியில தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம்.
ஆபரேஷன் அலைபேசி ஸ்டார்ட். நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் ஹாசினியோட போனை கண்டுபிடிச்சே ஆவரும். ஆமா, ஹாசினி யார்கிட்ட பேசினாங்கிற டேட்டாவை மொபைல்ல இருந்து எடுத்து அவளை கையும் களவுமா பிடிக்கிறோம். டன். டன் டன். ஆ. நான் மாயா பேசுறேன். ஓவர் ஓவர். நான் சித்ரா பேசுறேன். ஓவர் ஓவர். நீ எங்க இருக்க? ஓவர் ஓவர். நான் கிச்சன்ல இருக்கேன். ஓவர் ஓவர். இது ரொம்ப ஓவர் ஓவர். மொபைல் எப்படி கிச்சன்ல இருக்கும்? ஹால் நடமாட்டம் இருக்கிற எல்லா இடத்துலயும் மொபைல தேடணும். ஓவர் ஓவர். போன் கிடைச்சிருச்சா? ஓவர் ஓவர். இங்க வெறும் பருப்பு புளி மட்டும் தான் இருக்கு. ஓவர் ஓவர். நாள் ஃபுல்லா தேடினாலும் கிச்சன்ல கிடைக்காது. வேற எங்கயாவது போய் தேடு. ஓவர் ஓவர். ஓகே, ஓவர் ஓவர். நான் ஒரு பெட்ரூம்ல தேடிட்டேன், இன்னொரு பெட்ரூம்ல தேடுறேன். நீ எங்க இருக்க? ஓவர் ஓவர். நான் ஸ்டோர் ரூம்ல இருக்கேன். ஓவர் ஓவர். அங்க ஸ்டோர் ரூம்ல மொபைல் இருக்கா? இங்க டஸ்ட் தான் ஓவரா இருக்கு. ஓவர் ஓவர். டஸ்ட் இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க கூடாது. தேடு. ஓவர் ஓவர். 2000 ரூபாய் ஆச்சு, தேடிதானே ஆகணும். ஓவர் ஓவர். 2000 ரூபாய் நமக்கு கிடைச்சா லக்கு தான். ஓவர் ஓவர். 2000 கிடைச்சா என்ன பண்ணுவ? ஓவர் ஓவர். புதுசா மேக்கப் கிட் வாங்குவோம். ஓவர் ஓவர். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓவர் ஓவர். ஃபேஷியல் பண்ணுவேன். ஓவர் ஓவர். சூப்பர். தேடுங்க. மொபைல எடுக்கிறோம். ஹர்ச்சனாக்கா கிட்ட 2000 ரூபாய் வாங்குறோம். ஓவர் ஓவர். ஓகே, 2000 கன்ஃபார்மா வாங்குறோம். ஓவர் ஓவர். ஹலோ, முடியல. ஓவர் ஓவர். எனக்கு மூச்சு வாங்குது. ஓவர் ஓவர். நாக்கு தள்ளுது. ஓவர் ஓவர். முட்டி வலிக்குது. ஓவர் ஓவர். ஐயோ, தலை வலிக்குது. ஏய், பாத்து வர மாட்டியா? எங்கக்கா? தேடி தேடி களைப்புல என் கண்ணெல்லாம் மங்களா போச்சேக்கா. மொபைல் எங்க தேடியும் கிடைக்கல. எங்க தான் போய் தொலைஞ்சிருக்குமோ? ச்சே. அக்கா, ஒரு ஐடியா. எதுக்காக மொபைலை நம்ம தேடி போகணும்? ஒரு கால் பண்ணா அதுவே எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. ஆட ஆமால. ம். இரு இரு, ஒரு நிமிஷம். ம். சவுண்ட் கேக்குது. அக்கா, அங்க இருக்கு போன். ஐயோ, இங்க பார்க்காம போயிட்டமே. வீடு ஃபுல்லா தேடணுமே. ச்சே. அக்கா, ஒரு சின்ன டீல். 2 பேரும் சேர்ந்து தானே அந்த மொபைலை கண்டுபிடிச்சோம். 2000 ரூபாயில ஆளுக்கு பாதி. You 1000, me 1000. டீல் ஓகே. வா வாங்க போலாம்.